உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கும்பிடுற ஒரு நோன்பு தாங்க இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்புக்கு ரொம்பலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. அந்த காலத்தில் ரொம்ப எளிமை இருக்கிறத வச்சு பண்ண ஒரு நோன்பு. அதாவது அந்த காலத்தில் காராமணிலாம் கிடைக்கும். ஸோ இதுக்கு முக்கியம் வந்து சிவப்பு காராமணி இல்லை வெள்ளை காராமணி நீ வாங்கிக்கோங்க. பச்சரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் திருவல், மண்டை வெல்லம், இவ்வளோதாங்க. நல்லா மண்டை வெல்லத்தை காய்ச்சிக்கோங்க. ஏற்கனவே வந்து காராமணியை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் வேலை முடியும். பச்சரிசி மாவை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்பலாம் உப்பு போடக்கூடாது. லைட்டாக உப்பு போட்டு அதே மாதிரி வெல்லத்தில் பாகு எடுத்து வச்சு தேங்காவையும் திருவி போட்ட தேங்காவையும் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் காராமணி வேக வச்சுருந்த காராமணியும் நீங்கள் உள்ளே போடலாம். சில பேர் அந்த தண்ணியிலேயே வேக வைப்பாங்க. நான் காராமணியை வேக வச்சுட்டேன். அதை நல்லா அழகாக கொதிக்கணும். கொதிக்கி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சரிசி அதோட சேர்க்குறோம். கரெக்டாக தண்ணி மட்டும் அளவாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். ரொம்பவும் உங்களுக்கு திக்னஸ் ஆகக்கூடாது, இல்லை சாஃப்டாகவும் இருக்கணும். அதனால் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. எனக்கு கண்ணளவு தான், அதனால் நான் அந்த அளவு பார்த்தே நான் பச்சரிசி சேர்த்துக்குவேன். முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காரத்துக்கு நீங்கள் இதே மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பச்சை மிளகா போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு கார உப்பு கொடக்கட்டை பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் அதில் நம்ம காராமணியை போட்டு அதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு பச்சரிசியை போட்டு நம்ம அதையும் நம்ம நல்லா சாஃப்டாக தட்டுற மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும். அந்த சுடுதண்ணிலேயே அப்படி கிண்டும்பொழுது உங்களுக்கு அருமையாக வந்துடும். கொதிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பச்சரிசியை போட்டு சாஃப்டாக கிண்டுங்க. நான் ரெண்டுமே ஒரு டம்ளர் தான் எடுத்தேன். நான் ஒரு டம்ளருக்கு உங்களுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு எனக்கு திரட்டும் போது கொஞ்சம் அப்படி சாஃப்டாக வந்துச்சு. தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்டாகவும் இருந்துச்சு. இட்லி குண்டால் ஒரு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வெல்லமும் ஒரு தட்டில் வந்து காரமும் வச்சுங்க. நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். இதாங்க காராடையார் நோன்புக்கு செய்யக்கூடிய வந்து கார அடை சொல்லுவாங்க. கார அடை, இனிப்பு அடை சொல்லுவாங்க. சத்தியவான் சாவித்திரி நோன்புக்கு செய்யக்கூடியது. ஆசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கின்ற அந்த டயத்தை தான் இந்த கார அடை செஞ்சு நல்ல ஒரு சின்ன ஒரு பட்டர் வெண்ணெய் வச்சு வந்து எந்த ஒரு அம்மன் உருவமாவது வச்சு கும்பிடுவாங்க. ஏன்னா தாயார் வந்து சாவித்திரிக்கு சொன்ன ஒரு இந்த விரதமாக இதன் மூலமாகத்தான் அவங்க தன்னுடைய கணவரை மீட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் சத்தியவான் சாவித்திரி அன்றைக்கி சரடு கூட மாற்றுவாங்க. புது மஞ்சள் கயிறு மாற்றுவாங்க, தாலி பிரித்து போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. இந்த சத்தியவான் சாவித்திரியில் காரடையான் நோம்புன்னு பேர். இந்த அடை அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தட்டாம்பயிறு தான் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த காட்டில் விளையிற தட்டாம்பயிரை சேர்த்து இந்த அடை பண்ணுவாங்க. அந்த ஓரடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த சத்தியவான் சாவித்திரி நோன்பை கும்பிடுவோம். விதி மதி அப்படி சொல்லுவாங்க. இந்த விதியையும் நம்ம மதியை கொண்டு வெல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சத்தியவான் சாவித்திரி நோன்பு.